சும்மா இருக்கும்போது உங்க மனசு எங்கேயோ அலைப்பாயுதா? அப்போ உங்க மூளைக்குள்ள இதுதான் நடக்குது. அப்போ உங்க மூளை ஆஃப் ஆகல, அது ஒரு ஸ்பெஷலான உள்நோக்கு நிலைக்குள்ள போகுது. இதுக்கு பேரு தான் டீபால்ட் மோட் நெட்வொர்க், சுருக்கமா டிஎம்என். இது உங்க மூளையோட சுய நெட்வொர்க். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெளியில ஒரு வேலையில கவனமா இருக்கும்போது டிஎம்என் அமைதியாயிடும். சரி, இதை நம்மால கட்டுப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும், தியானம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா. ஆய்வுகள் படி தியானம் டிஎம்என் செயல்பாட்டை நேரடியாவே மாற்றுது, குறிப்பா போஸ்டீரியர் சிங்குலேட்டுங்கிற மையத்துல. இந்த மாற்றங்கள் எல்லாம் மில்லி வினாடிகள்ல நடக்குது. இத மூளை மைக்ரோஸ்டேட்ஸ்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, தியானம் பண்றவங்களோட டிஎம்என் மைக்ரோஸ்டேட்ஸ் அவங்க சும்மா இருக்கும்போது கூட அதிக நேரம் நீடிக்குது. அதாவது ஒரு தற்காலிகமான நிலை விளைவு ஒரு நிரந்தரமான இயல்பு விளைவா மாறுது. நீண்ட நாள் தியான பயிற்சி இந்த தற்காலிக நிலைய ஒரு நிரந்தர இயல்பாவே மாத்திடுது. அப்போ தியானம் டிஎம்என் அமைதிப்படுத்துது, ஆனா அதையே நாம தூண்டிவிட்டா என்ன ஆகும்? இது ஒரு விசித்திரமான சோதனை. மங்கலான வெளிச்சத்துல உங்களோட பிரதிபலிப்பையே உத்து பார்க்கணும். இதோட முடிவுகள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மக்கள் தங்களுக்கு பதிலா பல வினோத உருவங்களை பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு கலக்கமா இருந்தாலும் அது நிஜம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது. அப்போ மூளைக்குள்ள என்னதான் நடக்குது? இது வெறும் கண்ணாமூச்சி ஆட்டமா? ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, உங்க ஆழ்மனசோட ஒரு பகுதி தான் உங்க பிரதிபலிப்புல தெரியுது. இந்த உருவங்கள் நிழல் அல்லது ஞானி மாதிரி பொதுவான மூலப்படிவங்களா இருக்கலாம். ஆக நம்மளோட உள்ளூடகத்தை தெரிஞ்சுக்க நமக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு அமைதி, இன்னொன்னு நேருக்கு நேர் சந்திக்கிறது. இத பாருங்க, ஒன்னு நம்மள அமைதிப்படுத்துது, இன்னொன்னு நம்ம ஆழ் மனச நேருக்கு நேர் சந்திக்க வைக்குது. கடைசியா ஒரு கேள்வி, நீங்க கண்ணாடியில பார்த்தா உங்களோட எந்த பகுதி உங்களை திரும்பி பார்க்கும்?